கும்பகோணம் இந்தியாவோட கோயில் நகரம்னு சொல்கிற ஊருங்க. தமிழனோட பாரம்பரிய கலைகளுக்கு தலைநகரம்னு பேர் வாங்கினது இந்த ஊர் தாங்க. இந்த ஊரை சுற்றி நவகிரக கோயில்கள் இருக்கிறதால உலகம் முழுக்க இருந்து நிறைய பக்தர்கள் வர்றாங்க. கலசமே இல்லாத கோயிலாகவும் கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிற மனித கடவுளாக கும்பகோணம் மக்கள் பார்க்கறது இந்த ஊர் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி தாங்க. இவர் கும்பகோணம் அரசியல் சிம்மாசனத்தில் 40 வருஷமாக கொடிகட்டி பறக்கிறவர். தமிழ்நாட்டில் யார் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ஈஸ்வரமூர்த்தி எடுக்கிறது தான் முடிவு. கட்சிக்கு விசுவாசமாக வேலை பார்க்குற எந்த தொண்டை உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வெறுங்கையோடு அனுப்பிடாத. இன்னைக்கு இந்த நகரமே விழா கோலமாக இருக்க காரணம் ஐயாவோட 60வது பிறந்த நாள் தான். அரசியல்வாதினா யாருன்னு தெரியுமா? மனசில் நினைக்கிறத முகத்தில் காட்டக்கூடாது. சரிங்க. முகத்தில் தெரியறத மனசில் ஏற்றிக்கூடாது. இவரோட ஒரே மகள் பத்மாவதி, மருமகன் வெங்கட், பேரன் ஆதித்யா. பிறந்த நாளை கொண்டாடுன்ற பேர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எலெக்ஷன் டைம். சரிங்க, பாத்துக்கோ. டவுன் இன்ஸ்பெக்டர் காலிங் மைக் 10. மர்சி ஹாஸ்பிடல்ல ஒரே கலவரமா இருக்கு சார். ஓவர். அஜாக்கிரதையால ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டீங்களே. அலட்சியமா ஒரு உயிரை காவு வாங்கிட்டீங்களேடா. நிலைமை ரொம்ப கட்டுக்கடக்காம போயிட்டு இருக்கு சார். உடனே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அனுப்புங்க சார். ஓவர் சார். ஏஎஸ்பி ஆல்ட்ர போட்டுக்கு போய் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிடல்ல சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் பண்ண ஆபரேஷனால 8 வயசு பையன் இறந்து போயிட்டான். இதுக்கு காரணமான டாக்டரை அரெஸ்ட் பண்ண சொல்லி பொதுமக்கள் ஹாஸ்பிடல்ல முற்றுகையிட்டு போராடிட்டு இருக்காங்க. Mike 20 calling Mike 10. I'm on my way to Mercy Hospital, sir. Over. ஏய், கேட் எடுத்து மூடுங்கடா. சார், இன்னும் அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணாம இருக்குங்க? அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். யார் அது போலீஸை தடுக்க? உள்ள பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. யாரு? பாலா சார். அந்த பையன் இறந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. இப்போ தான் டாக்டர் அரெஸ்ட் பண்ணலைன்னா தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது சார். அவன் என் நண்பன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புங்க. டேய், கூட்டு கிளம்புடா. சரி அண்ணா. போடா. பாலா, தேவையில்லாத விஷயத்தை நீ தலையிடாத. அப்புறம் பெரியவர்கிட்ட சொல்ல வேண்டியது. பெரியவரே நேரில் வந்து சொன்னாலும் என் நண்பனுக்காக நான் எதான் செய்வேன். அதையும் மீறி கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த பாலாவை தொடுற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. எடா வண்டிய போ.
எங்கடா அவன்? மேலே படுத்திருக்காருண்ணே. எப்போவுமே கூட 2 பேருங்க. சரிங்க. வணக்கண்ணே. அந்த பையன் இறந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. நீ எதுக்கு அப்செட்டா இருக்க? நம்மளை மீறி எவன் வருவான்னு பார்த்துக்கலாண்ணே. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குடா. அது என்னன்னு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அவனை எப்போவுமே சந்தோஷமாகவே பார்த்துட்டு இப்படி இடிஞ்சு போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அண்ணே, தலைவர் வீட்டிலேருந்து 4 தடவை கால் பண்ணிட்டாங்கண்ணே. எடுக்காத. சரிண்ணே. ஐயா, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். பாலா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, அவன் ஃபோன் பண்ணானா என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க. சிஎம்பியை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்தா. நல்லார். என்னையா தலைவர் எப்படி இருக்காரு? இல்லைங்கய்யா. என்னையா அது சொல்ல வந்ததை சொல்ல வராமல் அப்படியே முழுங்குற? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. ஐயா, டெல்டா பகுதியில் உங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்னு தலைவர் நினைக்கிறாரு. எனக்கு அப்புறம்னா? தலைவர் வர தேர்தலில் உங்கள் இடத்துல பாலாவை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட வளர்ந்தவன் தப்பாக இருக்க மாட்டான்னு தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. ஐயா, நான் வெறும் மெசஞ்சர் தான். சொல்ல வேண்டியது என் கடமை ஐயா. அப்பவே சொன்ன கேட்டிங்களா? அவனை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. இப்ப உங்களுக்கே போட்டியா வந்து நிக்கிறான். ஆண்டவா, கத்தி நம்மளோட தான் இருந்தாலும் முனை திரும்பிருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கே தெரியாம அவனை தொட முடியாத இடத்துல வச்சிட்டீங்களே தலைவரே. வணக்கண்ணே. மேடம். பாப்பா, ஐயாக்கு என்னாச்சு? பார்க்கலாம் வா. ஒரு நிமிஷம். அப்பா இப்ப பார்க்க முடியாது, சீரியஸா இருக்காரு. டாக்டர் யாரையும் அலோவ் பண்ணல. பிபி மட்டும் ஹையா இருக்கு. சோ ட்ரிப்ஸ் போட்டா பெட்டரா இருக்கும். ஷூர் டாக்டர். சிஸ்டர், நீங்க ட்ரிப்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. வெளியில உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல டாக்டர்? அப்பா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்சம் பிரஷர் ஏத்திட்டாரு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. எஸ் டாக்டர். தலைவர் வர தேர்தலில் உங்கள் இடத்துல பாலாவை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. என்னை பார்க்க பாலா வந்தானா? ஐயா இல்லப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா. ஐயா, சிஎம் லைனில் இருக்காங்க. சொல்லுங்க தலைவரே. உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தலைவரே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஐயா கட்சி பொதுக்கூட்டம்னு அலைய போற? அதுதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கல்ல, வளர்த்து விடு. உனக்கும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது, உடம்பு பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தலைவரே. ஐயா, என்னையா அது?
சிகரெட் குடுறா. யா குடுறா. அதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கல்ல, வளர்த்து விடு. என் சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு என் ஜாதகமே சொல்லுதுடா. எஸ்பி அவர் சொல்லு. இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பேர் தானே அடிபடும். அடிப்படணும். கும்பகோணம்னாலே இந்த ஈஸ்வரமூர்த்தியோட பேர் மட்டும்தான் அடிபடணும். பாலாவை என் அரசியல் வாழ்க்கையில் வெறும் வேட்டை நாயாக தான் வச்சுருந்தேன். இப்போ அந்த நாய்க்கு பதவின்ற வெறி பிடிச்சிடுச்சு. வெறி பிடிச்ச நாயை என்ன பண்ணோம்? சுற்றுலாயா? அப்போ சுற்று. சரிங்க. வேலையில் வேகமாக இருக்கணும். பாலாவை பற்றின எந்த தகவலும் அந்த டீமுக்கு தெரியக்கூடாது. ஒரு புது டீமை உருவாக்கி முடி. சார் ஓகே, கால் யூ பேக். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் பற்றி பேச. இன் விச் யூ கோனா பி ஏ பார்ட். கும்பகோணம் டவுனில் முக்கியமான புள்ளையை என்கவுண்டர் பண்ணணும் வித்தவுட் எனி ட்ரைசஸ். எஸ் சார். இந்த ஆப்ரேஷன் உங்ககிட்ட கொடுக்க காரணம் பாலா. சீனியர் ஆஃபீஸர்கிட்ட இந்த ஆப்ரேஷன் போச்சுன்னா பாலா எஸ்கேப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்று, அவனுக்கு பயந்து விலகிற கூட்டம். இன்னொன்று, அவனுக்கு விசுவாசமான கூட்டம். ஆப்ரேஷன் தள்ளி போனாலும் என்கவுண்டர் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி கல்பிரிட் எல்லாம் நம்ம பொலிட்டிஷியன் அடிக்கிற சல்யூட்டா அவனுக்கு அடிக்கிற சல்யூட் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனாலும் தூக்கிடலாம். அதனால தான் இந்த ஆப்ரேஷன் உங்ககிட்ட தரேன். ஆர் யூ ரெடி வால்டர்? எஸ் சார். லெட்ஸ் கியர் அப் ஃபார் ஆப்ரேஷன் பிளாக். கட்சி ஆஃபீஸர்னு வீட்டுக்கு போகிற வழியில் மார்க்கெட்டுக்கு போய் அவன் ஆளுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவான். அதனால் கட்சி ஆஃபீஸ்லேயோ இல்லை மார்க்கெட்லேயோ வச்சு அவனை பண்ண முடியாது. வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற பாலம், அப்படி இல்லைன்னா வீடு. நீ அவனை ஃபாலோ பண்ணி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. ஓகே சார். நீ பாலத்தில் வெயிட் பண்ணு. ஓகே சார். இந்த மிஷன் ரொம்ப முக்கியம். பாலா ஒரு வேளை மிஸ் ஆயிட்டானா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். புரியுதா? ஓகே சார். டேய் டேய் ஏய் உள்ள வாங்கண்ணே. வாங்கண்ணே. என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பாருண்ணே. வணக்கம் வணக்கம். தள்ளி. ஏய் என்னப்பா இதெல்லாம்? அண்ணே இனி எல்லாமே நீ தானே. டேய் போடா. அண்ணே கேக்க வெட்டுங்கண்ணே. வாங்கண்ணே. வாங்கண்ணே, வந்து வெட்டுங்கண்ணே. வாங்கண்ணே. வாங்கண்ணே. இதெல்லாம் வேணாம்டா. அடுத்த கும்போணம் எம்எல்ஏ நீ தானே. வெட்டுங்கண்ணே கேக்க. இருங்கடா. வெட்டுண்ணே. டேய் நீ அண்ணன் தான் கும்பகோணத்துக்கே தளபதி. டேய் 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 இரு 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 தளபதி. ஏடா சும்மாவே இருக்க மாட்டீங்களடா? அப்படியா? டா இரு வா போடானே. சாவி கொடு. நானும் வரேனே. குர்ரா நான் பார்த்துக்கிறேன். இல்லையா சொல்லு. சார் பாலா கிளம்பிட்டா சார். நான் அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி பாலா மிஸ் ஆகக்கூடாது. காட் இட்? எஸ் சார். லேயா எங்க இருக்க? சார் நம்ம பிளான் படி கார் பிரிட்ஜ் மேல தான் சார் வந்துட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. டேய் வண்டி உன்னை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? சார் ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கா சார். சார் அவன் டார்கெட்ல தான் இருக்கான். டேக் பொசிஷன்.
I'm ready for the shot, sir. கான்ஃபிடென்ட்டா? Confident, sir. கான்ஃபிடென்ட்டா சொல்றா? Confident, sir. Now shoot. Finished, sir. போய் செக் பண்ணு. சார் நான் சுட்டேன், அவன் சாவல சார். எங்களை லாக் பண்ணிட்டான் சார். Operation Black completed, sir. Team is good. Yes, sir. Well done, Walter. Thank you, sir. ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகள். கும்பகோணம் நகர்பகுதியில் புதிய புரட்சி மக்கள் கழகத்தை சேர்ந்த முக்கிய புள்ளியான பாலா நேற்று நடந்த கோஷ்டி தகராறில் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதிய புரட்சி மக்கள் கழகத்தின் மூத்த அரசியல்வாதி ஐயா ஈஸ்வரமூர்த்தி 40 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்று முதன்முறையாக சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். சிஎம் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தலைவரே. பதவிக்காக நீ எவ்வளவு தூரம் வேணாலும் பாய்வான்னு எதிர்பார்த்தேன். ஆனா பாலா மேலே பாய்வான்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். தலைவரே, உங்க பதவியை கேட்காமல் இருந்தேன்னு சந்தோஷப்பட்டுங்க தலைவரே. டேய் மகேஷ். ஏய் வாடா போலீஸ். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன், ரொம்ப பிஸி ஆயிட்ட. சரி, யாரெல்லாம் வந்திருக்கா? நம்ம கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்கடா. அங்க என்னடா பாக்குற? வாக்தேவி ச வித்மஹே பிரம்மவத்னி ச தீமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஸ்வாஹா. அங்க என்ன தேடுற? வாணி இரண்யகர்வாய தன்னோ பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஸ்வாஹா. லக்ஷ்மீநாராயணாய தன்னோ மமா ஓம் சர்வஸ்தாய வித்மஹே மகாதேவாய ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கட்டி மேளம் ஒரு நிமிஷம். டேய் நெத்திய தோடுறா, என்னடா இது? அது சைலண்ட். டேய் இரு. டேய் நீ மாலை ஒழுங்கா போடி. ஏய் அவன் பக்கத்துல போய் நில்றே.
நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. வாரத்தில் 5 நாள் வேலை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற 2 நாள் வீட்டில் ஏதோ ஒன்று கதை சொல்லிட்டு நான் இங்கே வரதே உன் கூட இருக்குதான். சண்டையோ சந்தோஷமோ அடுத்த 5 நாளைக்கு அதான் என்னை கொண்டு போகும். Take care. எஃப்ஐஆர் போட்டதிலிருந்து நமக்காக சைலன்ஸ். எல்லாரும் ஒரே நேரத்தில் கூப்பாடு போட்டா எப்படி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சார், என் குழந்தை காணோம் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏட்டையா, என்னாச்சு சார்? குழந்தை மிஸ்ஸிங்னு எல்லாரும் பிறந்த குழந்தைய திருடிட்டு போயிட்டாங்க சார். சார், 10 மாசம் சமந்த வலிக்க பெத்த சார். 10 நிமிஷம் கூட நான் பார்க்கல சார். அதுக்குள்ளே என் பிள்ளைய திருடிட்டாங்க சார். சார், எப்படியாவது என் பிள்ளைய நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சார் அட்மிட் பண்ணி காலை தான் சார் குழந்தையா பெருச்சு. அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க சார். எஃப்ஐஆர் எதுவும் போடலையா? சார், எங்களை யாருமே கண்டுக்கல சார். அதனாலதான் என்ன பண்ண தெரியாம இங்கே ஓடி வந்தேன் சார். எப்படியாவது நீங்க தான் சார் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். ஏட்டையா, எஃப்ஐஆர் போடுங்க. சரிங்க சார். சார், குழந்தை என்னாச்சு? இன்னும் விசாரிச்சு தான் சார் இருக்கும். அந்த குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். சார், இதுதான் அந்த ஃபுட்டேஜ். இது எந்த வார்டு? பிரசவ வார்டு சார். அது கொஞ்சம் எல்லாச்சும் பண்ணுங்க. ஓகே சார். சார், வணக்கம் சார். குழந்தை காணாம போனப்போ எப்படி பவர் கட் ஆச்சு? சார், பவர்லாம் கட் ஆகல சார். யாரோ பீஸ் கேரியர் பிடிங்கிருக்காங்க சார். நான் வந்த உடனே மாட்டிட்டேன் சார். நேற்று நைட் டியூட்டி பார்த்த ஸ்டாஃப் இன்னைக்கு வந்திருக்காங்களா? இல்லை சார், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நேற்று டியூட்டி பார்த்த ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் தர முடியுமாம்மா? தரேன். என்னங்க சார்? இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க என்கொயரி பண்ணி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சிருந்தா சொல்லுங்க. ஷூர் சார். அம்மா, இதுடைய காப்பி ஆஃப் த லிஸ்ட் ஒன்று வேணுமா? என்ன சேட்டையா? இங்கேயும் யாரும் இல்லை சார். எந்த தகவலும் கிடைக்கலையே. அப்பா. டிசி ரத்னவேலு சார். சொல்லுங்க. காணாம போன குழந்தை கிடைச்சிச்சு சார். எங்க? 4 ரோடு மார்க்கெட் பக்கத்துல சார். நீங்க எங்க சார் இருக்கீங்க? நான் சார் கூட தான் இருக்கேன், வந்துடுறேன். சரிங்க சார். நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஓகே. என்னாச்சு சார்? காணாம போன குழந்தை கிடைச்சிருச்சான் சார். எப்படி காணாம போன குழந்தை தன்னால கிடைச்சது? சார், நான் நினைக்கிறேன் குழந்தைய விற்கிறதுக்காக தூக்கியிருப்பானுங்க சார். அப்புறம் முடியல என்ன உடனே பயந்து போய் மார்க்கெட்டுக்கு ஓரமாக போட்டு போயிட்டானுங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம்மா. என் குழந்தை கிடைச்சிருச்சு சார். இப்பதான் சார் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல? முடிச்சிட்டாங்க சார். சரி, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரிங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. வாங்க சார். வரேன் சார். சார், வரேன் சார். வாங்க வாங்க.
ஆல் ஓவர் த வேர்ல்டு மெடிக்கல் அசோசியேஷன் எடுத்த சர்வே படி இந்தியாவில் தான் விட்டமின் குறைபாடு உள்ளவங்க 18% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டேப்லெட் இங்கே லான்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான். எல்லா ஸ்டேட்டுக்கும் 30% கமிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் அதே கொடுத்துட்றோம். நீங்கள் மே மாதமே லான்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸ்டெல்லா. நீங்க எங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சார். சரி, மீட் பண்ணலாம். சொல்லு. நான் இன்னும் 1 hourல ரீச் ஆயிடுவேன். இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன். சரியா? பாய். பார்க்குறேன். சொல்லுங்க ஏட்டையா. அப்படியா? சரி, உடனே வரேன். எவ்வளவு பணம் கொடுத்திருப்பா உங்களுக்கு? சார் எவ்வளவு பணம் கொட்டி கொட்டி கொடுத்தா சார்? இப்ப குழந்தைய அசால்ட்டா சொல்றேன் சார். என் பொண்டாடி கண்ணு முழிச்சா என்ன சார் பதில் சொல்லுவேன்? டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்காக வேலை செய்யறோம். டிபார்ட்மெண்ட் தைரியம் பண்ணுங்க பாய். நீங்க உள்ள நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என் குழந்தைய கொடுங்கடா. சார் என்ன சேட்டையா? சார் பிறந்த குழந்தையெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு சார். சார் பெத்து போட்டா கண்ணு முழிக்கிறோம். என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த பச்சை உடம்புக்காரி கண்ணு முழிச்சு கேட்டா என்ன சார் பதில் சொல்லுவேன்? பாய் பாய். மேனேஜ்மெண்ட்ல யாராவது வர சொல்லுங்க. ஏவோ இங்க தானங்க இருந்தாங்க. வர சொல்லுங்க. வாங்க சார். வணக்கம் சார். உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கொஞ்சம் பார்க்க. சாரி சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு சார். நாங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அறிவியல் உங்களுக்கு குழந்தைகளோட 24 hours மானிட்டர் பண்ண உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை சார். ஏட்டையா, மேனேஜ்மெண்ட் சைடில் ஒருத்தரையும் குழந்தைங்க சம்பந்தப்பட்டவங்களையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எஸ் சார். எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். ஓய், என்னதான் உன் பிரச்சனை? பேரர். எஸ் மேடம். பில். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? பில் எடுத்துட்டு வாங்க. நீங்க தான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே மேடம். நல்லா ஐஸ் போட்டு 2 வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஜூஸ் தான் வித்தவுட் ஐஸ். எதையோ கொண்டு வாங்க. எஸ் சார். ஏய், உனத்தான் என் வேலையை பற்றி தெரியும்ல. முக்கியமான கேசடி. இப்போ நீ என்ன கிளம்பணுமா? கிளம்பு. ஏட்டு சொல்லுங்க. சார் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க சரி, உடனே வரேன். என்ன? ஒரு குழந்தை மிஸ்ஸிங். அன்னைக்கு தான் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னியே. இது வேற. ஓ, மொத குழந்தை காணாம போனப்பவே ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா இந்நேரம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன். என் குழந்தை என்கிட்டயே கிடைச்சிருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. நீ அனு வீட்டில் இரு, நான் வந்துடுறேன். ஐயோ, சார் சண்முக வீடு எங்க இருக்கு? அந்த கட்சி வீடு சார். இப்படி போனா வரும்ல? ஆமா சார். அம்மா, உங்க குழந்தை எப்படி இருக்கு? உங்க குழந்தை எப்படிமா இருக்கு? ஐயா வந்திருக்காரு, சொல்லு. குழந்தை எப்படி இருக்கு? சார் இப்போதான் சார் அழுது அழுது ஓஞ்சி போய் கிடக்கா. குழந்தை கிடைச்ச அன்னைக்கே இறந்து போச்சு சார்.
ஏன் ஸ்டேஷனில் சொல்லல? சொன்னா மட்டும் இறந்து போன குழந்தை கிடைச்சிருமா சார்? இந்த பொண்ணுடைய புருஷன் ஒருத்தர் இருப்பானே, அவனை எங்கப்பா? சார் அவன் குழந்தை இறந்த சோகத்தில் குடிச்சு ஒயின் ஷாப்பே கதின்னு கிடக்குறான் சார். சார் என்னது? புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு குழந்தை இருக்கதா தகவல் வந்திருக்கு சார். அப்படியா? என்ன சேட்டையா? சார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான் சார். வாங்க உடனே போகலாம். விலகு விலகு. யோ, சின்ன குழந்தை சுத்தி வேடி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏட்டியா குழந்தை தூக்குங்க. மைக் 20 காலிங் கண்ட்ரோல். ஒரு குழந்தை பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சிருக்கு. நான் அந்த குழந்தையை செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துருங்க. குழந்தையோட ஐடென்டிட்டி என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டவுன் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. ஓவர். ஹெவி டிராஃபிக் ஜாமா இருக்கா சார்? ஏட்டியா குழந்தை கொடுங்க. இந்தாங்க சார். பார்த்து. டாக்டர் சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. உள்ள எடுத்துட்டு போ. சரி போ போ. சார் குழந்தை நல்லா இருக்கு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். குழந்தை பொழைச்சிச்சு ஏட்டையா. நீங்க இங்கேயே இருந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சார் என்ன சேட்டையா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணீங்களா சார் ஒரு குழந்தை? ஆமாம். அது இப்போ இறந்துருச்சு சார். ஏட்டையா எஸ்பி ஆஃபீஸ் போகலாம் வாங்க. சார் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தலைமுறையோட கனவு. வாங்க ஏட்டையா போகலாம். வணக்கம் சார்.
சார். எஸ் வால்டர், இந்த நேரத்துக்கு வந்திருக்குங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். சார், என்னோட லிமிட்டில் 2 குழந்தை காணாமல் போச்சு. அதுவாக திரும்ப கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ 2 குழந்தையுமே உயிரோடு இல்லை சார். எனக்கு என்னமோ இது பெருசாக போய் முடியும்னு தோணுது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சார், காணாமல் போன குழந்தைங்க அன்னைக்கே கிடச்சிருச்சு. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மறுநாளே இறந்துருக்கு சார். குழந்தைங்க விஷயம்னால நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் மீடியா கிட்ட பேசாதுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஓகே சார். சார், கேஸை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காரு. சரி, கிளம்புங்க. சரிங்க சார். ஏய் ராஜி, இன்னைக்கு பிரேக்கப் தான். அவன் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆயிடாத. என்னை பத்தி தெரியல. இன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். வரட்டும். என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பார்க்காம போறான்? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவங்களுக்கெல்லாம் குடும்பம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஃபோன் பண்ற நேரத்தை பாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. சாரு நீ டென்ஷன்ல வந்தாரு. ஏ, என்னாச்சு? இல்ல, இந்த காணாம போன 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுங்க இறந்துருச்சு. சார்கிட்ட நான் நேர்ல பேசினேன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட தான் காட்ட மாட்டேங்கிறான். ஹலோ, சொல்லுங்க ஏட்டையா. நம்ம லிமிட்ல இருந்து குழந்தைங்க காணாம போன மாதிரியே வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4 குழந்தைங்களை தூக்கியிருக்கானுங்க சார். அப்படியா? நியூஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு சார். வெவ்வேறு மருத்துவமனையில இருந்து 4 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. மூத்த அரசியல்வாதியா இருக்கிற நீங்க எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தனிப்பட அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மிகவும் மர்மமான முறையில் தமிழகம் முழுவதும் பச்சிளங்குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போய் வருகின்ற நிலையில் இன்று ஒரே நாளில் 4 குழந்தைகள் காணாமல் போனது தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல வரிசையா குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்கு. மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறான். சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 4 குழந்தைங்க காணா போகிறதாகவும், அதுவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரத்துக்கு 1 குழந்தை காணா போகிறதாகவும் எங்களுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது சார். கரெக்டா சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல காணாம போன குழந்தைங்க எனக்கு வேணும். கிளம்புங்க. சரி சார். ஐயா சொல்லுங்க. நம்ம தொகுதியில் 2 குழந்தைங்க காணாமல் போச்சு. அதுவே கிடச்சி இறந்து போச்சு ஐயா. நான் கூட ஆரம்பத்தில் ரெகுலர் கேஸ் மாதிரி தானே பார்த்தேன். ஆனால் நடக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஐயா. என்னையா சொல்ற? அந்த ஏஎஸ்பி கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. யார் அந்த ஏஎஸ்பி? அந்த பாலாவை என்கவுண்டர் போட்டாங்கல்ல, அந்த ஏஎஸ்பி வால்டர் தான். அந்த ஏஎஸ்பி வந்து என்ன பார்க்க சொல்லு. சார். ஒரு கிளையன்ட் மீட்டிங் இருக்கு, உங்க அப்ரூவல் சைன் வேணுமாமா? புறா ஐயா, இந்தாங்க ஐயா. மாப்ள, கட்சிக்கு ஒரு 5% நிதியா கொடுத்துருங்க. கண்டிப்பா மாமா. Give to them.
தேங்க்யூ சார், ப்ளீஸ் செக் இட். மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நாங்கள் 30% கமிஷன் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்கள் 40% அக்செப்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ரெடிகுலஸ். திஸ் டீல் இஸ் நாட் அக்செப்டபிள். ஐம் ஸோ சாரி. நீ நோயை குணப்படுத்துறதுக்கான வேலை தான் கொடுத்துருக்க. நோயை உள்ள கொண்டதுக்கான வேலை. வாட் டு யூ மீன்? இட் மீன்ஸ் சீசனல் டிசீஸ். எங்கள் கம்பெனிக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்களே ஒரு மருந்தை கண்டுபிடிப்பீங்க. அந்த மருந்தை வியாபாரமாக்க நீங்களே ஒரு நோயை உள்ளே கொண்டு வருவீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்தியா தான் ஈஸி மார்க்கெட், அப்படி தானே? இன்னும் 5 minutes உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். தேங்க்யூ சார். ஜஸ்ட் அ செக். ஸோ வாட் ஷல் வி டு? லுக்ஸ் லைக் he knows too many things. Let's go with the deal. Okay. Thank you. டார்லிங், டீல் இஸ் ஓகே. நீ போய் டாக்டரை மீட் பண்ணிடு. பேக் கொடு. வெயிட். என்ன வேலை பார்க்குறீங்க? கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி இல்லாம திருப்பி திருப்பி அதே காமிச்சுக்கிட்டு எடுத்து வெளியே போயா. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ், கமிங். ஹாய், ஐம் நர்மதா பிரமோத். எஸ், சிட் டவுன். டாக்டர், ரொம்ப நாளாக எங்கள் கம்பெனி மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களை ரீச் பண்ணவே முடியல. அதான் நானே நேரில் அதுக்கான சம் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் போகலாமா? எந்த ப்ரொசீஜர்? ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க அண்ட் கண்ட்ரிக்குள்ளேயும் பாருங்க. இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா இல்லை எல்லா கண்ட்ரிக்கும் போகலாமா? டாக்டர், if you're okay with it, you'll fly the whole world like a wild bird. Bye. மாமா, என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? டீல் ஒன்று முடித்தேன். இந்த டீல் ஒரு தனி வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சி சொன்னீங்கன்னா? எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் எனக்கு? நீங்களே பார்த்துக்கோங்க. சரிப்பா, இதை யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் எல்லாமே ஆதித்யா தாமா. சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். ஹலோ மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. சொத்து வாங்குறது முக்கியம் இல்லை, கடைசி வரையில் அதை கட்டி காப்பாற்றணும். சரிங்க மாமா. ஹலோ. Yeah, I'll be there in 5 minutes. Bye. வாங்க சார். ஐயா வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். ஐயா, உங்களை பார்க்க ஏஎஸ்பி வால்டர் வந்திருக்கு. வர சொல். வாங்க சார்.
சார் எஸ்பி உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காருயா? சார் என்னோட லிமிட்டில் காணா போன 2 குழந்தைங்க கிடைச்சி இறந்துருக்கு. எனக்கு என்னமோ இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல சார். இப்போ கூட தமிழ்நாட்டில் இது மாதிரி 4 குழந்தைங்க காணாம போயிருக்கு. உங்கள் டிஜிக்கிட்டே ஐஜிக்கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸில் ஸ்பெஷல் டீமில் உன்னை போட சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக எப்பவும் எந்த நேரமும் நீ என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பிஏ என் நம்பர் கொடு. தேங்க்யூ சார். மினிஸ்டர் அந்த குழந்தைங்க கேஸை வால்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆமாம் சார். பொதுவாக குழந்தைகளை கிட்னாப் பண்ணால் பணத்துக்காக ஃபேமிலி த்ரெட்டன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உறுப்புகளுக்காக ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் தெருவில் பிச்சை எடுக்க வைப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா சைல்டு அபியூஸ். ஆனால் இந்த கேஸில் காணாமல் போன குழந்தைங்க தானாக கிடைக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ் என்னமோ நடக்குது, ஆனால் புரிஞ்சுக்க முடியல. ஆமாம் சார், இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக போகும்னு தோணுது சார். மைக் 20 காலிங் கண்ட்ரோல். மினிஸ்டர் மீட்டிங் முடிச்சு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டார் சார். ரோஜர் ஓவர். எல்லாம் பக்காவாக இருக்குல்ல? எல்லாம் கரெக்டாக. ஏய் வாடா, பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ கலாட்டா வாடா. என்ன சொல்ற? தெரியல வா. நம்ம குழந்தை இல்ல பிபி, நம்ம குழந்தை இல்ல பிபி. குடு பிபி. ஐயா இருங்கயா ப்ளீஸ் யா, நானே வாங்கி யா சொன்னா கேளுங்கயா. இருங்கயா. ஐயா அம்மா இருமா, நானே வாங்கி கொடுத்துறேன் ப்ளீஸ் மா. பிபி நம்ம குழந்தை இல்லடா, குடுத்துறா. ஐயா இருங்கயா. ஏமா குழந்தை வாங்க. பிபி குடுத்துறமா, நம்ம குழந்தை இல்லம்மா. ஏய் குழந்தைய கூட. ரொம்ப நன்றி சார். ஏன் பாய், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டை வச்சு பார்த்துக்க வேண்டியதானே? ஏன் தேவையில்லாம பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சார் எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு? என் குழந்தைய காணான்னு கேஸ் கொடுத்துருந்தேனே சார். அந்த பச்சை உடம்புக்காரி கண்டுபிடிச்சு கேட்டா சார். கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த 6 வருஷத்துல மனசாலேயே குடும்பத்தால் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவள் கையிலே குழந்தை இருந்திருந்தா கூட எதையாவது சொல்லி சரி பண்ணியிருப்பேன் சார். பார்க்குற குழந்தையெல்லாம் அவள் குழந்தையா நினைச்சுக்கிறேன் சார். எல்லாம் எங்க தலையெழுத்து சார். அல்ல எங்களை மாதிரி நிலைமை வேற எந்த பெற்றவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம். நான் உங்க குழந்தைய அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சார். சரிங்கம்மா. என்ன இங்கே? யோ முடியலன்னா இங்கே, முடிஞ்சா எங்க கிட்ட போடா, போய் வேலையை பாடுறா. யோ மாத்திரை உள்ளே வையா. சரிங்கண்ணே. சரிங்க சார். சார் சார் அந்த டாக்டர் தான் சார். கண்டிப்பாண்ணே. தண்ணி அடிக்கிற விஷயம் டாக்டர் சொல்லிடாதியா, கொண்டுருவேன். சொல்ல மாட்டேண்ணே. சரிங்க பாய், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வேற ரூம் கொடுத்தாச்சு டாக்டர். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ஓகே. அவர் சார் டாக்டர் மோகன் சார். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லவர் சார். ஓகே ஓகே. இந்த ஃபைலில் இருக்க 2 குழந்தைகளுக்கும் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? சார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதை பற்றி மட்டும் கேட்குறீங்க? இந்த 2 குழந்தைகளும் என்னோட லிமிட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சஸ்பிஷியஸாக அடுத்தடுத்து உடனே இறந்துருக்கு. அதனால தான் கேட்குறேன். சரியான காரணம் சொல்ல முடியுமா? நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி எதோ கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர், நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த குழந்தைகளை புதைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளை தோண்டி எடுத்து நானாக அதை கண்டுபிடிச்சேன். இப்படி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஹலோ, சென்னை நம்பர் FM சூரியன் FM கேட்டுட்டு இருக்கீங்க. கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். கும்பகோணத்துல
விசேஷமா நிறைய இடங்கள்ல அன்னதானம்னு பிரியாணி போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு இப்ப நான் அந்த காரணத்தை சொன்னேன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. கழகத்தோட மெம்பர் பாலா அவருடைய முதல் ஆண்டு நினைவு நாள் என்று சோ இத ஊர் மக்கள் ரொம்பவே வித்தியாசமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சொன்ன கையோடைய கில்லியான இந்த மக்களுக்கு தளபதியோட ரொம்ப சரியான ஒரு பாட்டு ஜிலாடி வருது. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. இது சென்னை நம்பர் 1 FM சூரியன் FM. நான் ஆர்ஜே கீர்த்தி. சார் வாங்க சார். நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. சார் சார் உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். ஏட்டையா, மற்ற போலீஸ்காரங்களை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது உள்ள ஒன்று தோணும். சாதாரண விஷயமா இருந்தால் என்னை உறுத்தாது. ஆனால் என்னை உறுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாதாரண விஷயமா இருக்காது. அந்த குழந்தைக்கு ஃபைல் எடுங்க. அங்க மேடம் என்னாச்சு? கையில இவ்வளவு ரத்தம். இங்க எதுக்கு வந்த? கிளம்பு. நீ எதுவும் சொல்லாத. ஃபர்ஸ்ட் என் கூட கிளம்பி வா. சொன்னதை கேளு, கிளம்பு. வாங்குறல. ஏய் போடி வெளிய. ஒரு நொடியினில் உயிர் கரைந்திடுதே, கருவிழியினில் கடல் புகுந்திடுதே, சிறு கனவது பெருங்குரல் தருதே, கருவறையது கலங்கி போனதே, ஒரு நொடி வந்து போகும் சாவை, ஒவ்வொரு நொடியும் தந்து போனாய், கசையடை போல வார்த்தை நீ தந்தாயே, என்னை கொன்றாயே, உயிர் தின்றாயே, துணையே. ராஜி, ராஜி நான் சொல்றது கொஞ்சம். ஆட்டோ சார் ஏறுறீங்களா?
சார் இதுதான் கடைசி பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் நெல்லு. இப்போ கூட நீ எனக்காக வரல. ஏய் எதுக்கு இப்படிலாம் பேசுற? லவ் பண்ண மட்டும் போதுமா? நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ற 5 நிமிஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்னு நீ ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. நான் ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் என் லவ் வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அது வராது. ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறது தெரியும். ஏய் சாரி ராஜி. போடா. இந்த 5 வருஷமா ஒரு சாரி சொல்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப கேளு உன் சாரிய. ஏய் சாரிடி. சாரி மட்டும் போதாது, வேற என்ன பண்ணும்? உன் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி இரு வாங்குறேன். இரு நானே போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா 2 ஐஸ்கிரீம். Hey! Ra! இது வரைக்கும் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இனிமே நான் எங்கே எப்போ எப்படி வருவேங்கிற பயத்தில் தாண்டா அவன் வாழ்க்கை போக போகுது. கடவுள் நம்பிக்கை இருக்காடா? இருந்தா வேண்டிக்க. இன்னொரு வாட்டி நீ நானும் சந்திச்சிடவே கூடாது. நாயும் நரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது நாயா நரியான்னு கண்டுபிடிக்கிறதாண்டா வாழ்க்கை. பாலாவை போட்ட நீ என்கவுண்டரில் தான் போட்டுன்னு சொல்லியிருந்தா உன்னை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தாண்டா உன்னை தேடி வந்திருக்கேன். சார்
எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரி. டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. ஆனால் கான்ஷியஸ்னஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டோட கண்டிஷனை பற்றி சொல்ல முடியும். போலீஸ் வேலை வேண்டாம் நீ ஏன் சொன்னீங்கன்னு இப்போதான் புரியுது. நான் என் வேலையில் சீரியஸாக இருந்ததுனால சுற்றி இருக்கிறவங்க சீரியஸ்னஸ் புரியல. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இந்த 5 வருஷமாக என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சரி எது தவிர எதுன்னு கூட நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. ஒரு அப்பனா எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எனக்கும் இருந்துச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு. என் பொண்ணு பழைய நிலைமைக்கு என்கிட்டயே திரும்பி வந்துடுவா. அவள் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னா அவனை விட்டுறாத. சார் சார் உட்கார் உட்கார். நான் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணு. ஓகே சார். ஒரு 40-45 year old மேல். ஓகே சார். டார்க் கலர் ஸ்கின் டோன். ஓகே சார். சார் கேஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதா பாரு. இதை செக் பண்ணுறேன் சார். சார் இவன் பேர் அர்ஜுன் சார். இவன் ஒரு டாக்டர் சார். இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு 8 வயசு பையன் செத்து போனதுக்கான கேஸ் இருக்குது சார் இவன் மேலே. இதனால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவனோட சர்வீசஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் என் நண்பன். சரி, எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. அந்த குடும்பமே அவனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். பாலாங்கிற பொலிட்டிஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவன் இன்னமும் வெளியே இருக்கான். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு நோட்டோரியஸ் கல்பிரிட் தான் சார் இந்த பாலா. ஆனால் அவன் இப்போ உயிரோடவே இல்லை சார். அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். சரி. ஹலோ, யாரா அது? உன் பொண்டாட்டியா கேர்ள் ஃப்ரெண்டா? தட்டினல்ல, நீ என்னை தேடி வரணும் தானே நான் உன்னை உயிரோட விட்டு வந்தேன். என்ன வால்ட்ரு, நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கல? டே, 8 வயசு பையனை காசுக்காக ஆப்ரேஷனுங்கிற பேரில் கொலை பண்ண டாக்டர் தானடா நீ. ஓ, எல்லாமே தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சது மட்டும் இல்லை, ஏன்டா அவனை உயிரோட விட்டான்னு உனக்கு பயத்தை காட்டுறேன்டா. ஓடிட்டே இரு. ஓட முடியாம ஒரு இடத்துல நிப்பல்ல, எதுக்கு யமனா வந்து நிக்கிறேன்டா. ஏய், இந்த டேபிள் இருக்க கண்ணடா. கண்ணடிக்க ஒரு செகண்ட் யோசிச்சல, அது போதும்டா. ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
ஹலோ சார் மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். சரி உடனே வரேன். இது டெம்பரேச்சர் கரெக்டாக செக் பண்ண எல்லாம் நார்மலாக இருக்கு. வர வர சரக்குலாம் சரியில்லை. வண்டியா வரும்போது ஓட்டர் சைக்கிள் இப்போ ஹோண்டா ஆக்டிவாவா எல்லாம் எங்க வட்டி காசுரா. தலையே வேண்டதான் இருக்கு. அவர் கூட்டி போய் உட்கார. வணக்கம் சார். சார் தனியாக வட்டி வாங்குறாங்க சார். இவங்களை பிடிச்சி உள்ள போறங்க சார். சார் ஏன் சார் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? அந்த குழந்தைங்க கேஸை எடுத்ததுலேருந்து உங்க நேரமே சரியில்லை சார். எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல போய் உட்கார். தெரியும் சார். அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? எந்த குழந்தைண்ணா? யோ அந்த கடைசியா பேக் பண்ணி கொடுத்தோம்ல அந்த பாய் குழந்தை கையில கூட 2 மார்க் இருந்துச்சு. அதை நான் பார்க்கலையாண்ணே. நீ எப்படி சொல்ற? ஒருத்தன் செத்துட்டாலே அவன் கண்ணை பார்த்து அவன் எத்தனை மணிக்கு செத்தான் எப்படி செத்தான்னு என்னால சொல்ல முடியும்யா. அந்த அளவுக்கு அனுபவம் இப்பதானே வந்திருக்க. போ தெரிஞ்சுக்குவா போ. அப்போ டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் சார் நீங்களே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. சில டாக்டருங்க முன்ன பின்ன அப்படிதான் கொடுப்பாங்க சார். முதலெல்லாம் பாடி வந்தா அர்த்தமா தச்சமானு இருப்போம் சார். இப்ப பாடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்ஸை கொடு இந்த பார்ட்ஸை கொடுன்றாங்க. பச்சை குழந்தை சார். அதை கூட விட்டு வைக்கல சார். 60 வயசு 70 வயசுனா பரவாயில்லையா, பச்சை குழந்தையா அதை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? ஏட்டையா சார் அந்த குழந்தை கேஸ் ஃபைல் எடுங்க. இந்த தரோம் சார். சார் ஏட்டையா சார் ஃபர்ஸ்ட் குழந்தை காணாம போனவங்க வீட்டுக்கு போகணும். இந்த டயத்தில் கண்டிப்பாக இருப்பான் சார். சண்முகம் சண்முகம் சார் வணக்கம் சார். வாயா சார் வந்திருக்காருல்ல. செல்வி செல்வி வணக்கம். உங்கள் குழந்தை பிறந்தப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? அம்மா இங்கே பாரு என்ன நடந்ததுன்னு சும்மா ஓப்பனாக சொல்லுமா. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன இல்லைங்கிற தயங்காம சொல்லுமா. என் பிள்ளைய கொண்டதே புருஷன் தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார். நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அங்கேயே நான் பிள்ளைய பேத்திருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளை உயிரோட கையில் இருந்திருக்கும். இந்த பாவி மனுஷன் எங்கள் அம்மா கிட்ட குடிச்சிட்டு சண்டை போட்டு 7 மாசத்துல என்னை இங்கே கூட்டிட்டு வந்து வச்சேன்னு ஜிஹெச்ல சேர்த்து என் பிள்ளைய சாவடிச்சிட்டா சார். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? மாயவரம் ஜிஹெச் சார். ஏட்டையா நான் மாயவரம் கிளம்புறேன். ஓகே நீங்கள் ஸ்டேஷன் போங்க. இப்போ இந்த குழந்தை எங்க இருக்கு சார்? இந்த குழந்தை இப்போ இறந்துருச்சு டாக்டர். அது விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். இதுல எந்த ரிப்போர்ட்லயுமே குழந்தையோட பிளட் குரூப் மென்ஷன் ஆகல. எதனால? இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் கேஸ். பாம்பே பிளட்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் டைப் பிளட் இருக்கிற குழந்தை. இது ரொம்ப ரேரான பிளட் குரூப்புங்கிறதுனால மெடிக்கல் கிரைம்ஸ் நிறையவே நடக்குது. அதனால கவர்மெண்ட் இதை பத்தி அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆர்டர் போட்டிருக்காங்க. பாம்பே பிளட் குரூப்னா என்ன டாக்டர்? 1952 பாம்பேல
எந்த பிளட் குரூப்லேயும் சேராம ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிளட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம மெடிக்கல் கவுன்சில்ல பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா பாப்புலேஷன் படி 179 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருந்தது. ஆனால் இப்போ கணக்குப்படி 10 லட்சத்தில் 4 பேருக்கு இந்த பிளட் டைப் இருக்கு. அதனால இந்தியாவில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எதனால வருதுன்னா பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதால இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க பிளட் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சேம் பிளட் மட்டும்தான் சேரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். இந்த பிளட் குரூப் சேர்ந்த குழந்தைங்க தான் இப்போ இறந்துருக்கு டாக்டர். இந்த மாதிரி இப்போதான் குழந்தைங்க பிறந்திருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சாரி சார், நாங்கள் அது சொல்லக்கூடாது. இல்லை டாக்டர், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும், அந்த அக்யூஸ்டையும் பிடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஏடையா, காணாமல் போன 4 குழந்தைகளோட பிளட் குரூப் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். சார், நான் டாக்டர் தேவி பிரியா பேசுகிறேன். டாக்டர் சார், மற்ற ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சதுல திருச்சி ஜிஹெச்சில் இந்த பிளட் டைப் உள்ள குழந்தை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டேய், எங்கே இருக்க? ஸ்டேஷனில் இருக்கேன்டா. நான் இப்போ திருச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன தெரியும் திருச்சிக்கு? அதெல்லாம் வந்து சொல்கிறேன். நம்ம பசங்க ஒரு 4 பேரை ஆமாட திருச்சி ஜிஹெச்சுக்கு வர சொல்லு. சரிடா. இந்த வாடம் தெரியலையேம்மா. என் கால்குலேஷன் கரெக்ட்னா இந்த குழந்தை தேடி கண்டிப்பாக அவங்க வருவான்.
டோன்ட் வரி சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க சார். சார் அந்த குழந்தை கேஸ் என்னாச்சு? சார் குழந்தைய காப்பாத்திட்டேன், பட் அவன் தான் மிஸ் ஆயிட்டான். எப்படி 2 நாள்ல பிடிச்சிருவேன்? கிழிச்சிங்க. எவன் குழந்தைய காப்பாத்த போய் இன்னைக்கு ஏன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்? ஐயாவோட பேரனை தூக்கிட்டான். ஹலோ, என்ன மாண்புமிகு அமைச்சரே, ரொம்ப பதட்டமா இருக்கீங்களோ? நீ என்ன கேட்டாலும் தரேன். என் பேரனை என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு எல்லாமே அவன்தான். அமைச்சரே, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தோட வாரிசு அவன். அவனை ஒன்றும் பண்ணிடாத. ஹலோ 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 ஹலோ, நீ சொல்ற இடத்துல இல்லம்மா, கேட்குற இடத்துல இருக்க. இதை பார், இது வரைக்கும் என் ஈகோவை எவனுமே டச் பண்ணதில்லை. முதல் தடவை அந்த ஏஎஸ்பி டச் பண்ண. அவன் காப்பாத்தின குழந்தைய அவங்கிட்டே கொடுத்தனுப்பு. அவன் யாரியா? அவனுக்கு என்ன வேணுமா? பாலாவோட ஃப்ரெண்டு சார். முதல் 2 குழந்தை இறந்ததுக்கு காரணம் இவன் தான். 4 குழந்தை காணாம போனதுக்கு காரணமும் இவன் தான். இப்போ திருச்சியில் ஒரு குழந்தை தூக்க வந்ததும் இவன் தான். நெருங்கிட்டு சார், கூடி சீக்கிரம் பிடிச்சிருவேன். எஸ்பி, என் பேரன் எனக்கு வேணும். நீங்க எவனையோ பிடிக்கிறீங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய், யாருங்க? ஐயா, மூர்த்தி, திருச்சி போலீஸ் காப்பாத்தின குழந்தை இங்க வரணும். சரிங்க. ஐயா, குழந்தைய கொண்டு வந்துட்டயா? ஏஎஸ்பி சார், ரிஸ்க் எடுக்காதீங்க, போங்க. போகல.
வாயா வால்ட்ரு, யூனிஃபார்ம் போட்டு குரியர் வேலை பார்க்க வந்திருக்கியா? குழந்தைய கொடுத்துட்டு பையனை கூட்டு போ. ம். உன் போலீஸ் புத்தியை காட்டுறியே ராஜா. அட்ராஜம், அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு பையனை கூட்டு போ. ஆதித்யா, 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 என் பையன் எங்க? ஆதித்யா, என் குழந்தை எங்க? எஸ்பி சார், நீங்க மட்டும் வரீங்க? என் குழந்தைய பையன் கூட்டிட்டு வர சொல்லி கொரியர் வேலை தானே பார்க்க சொன்னீங்க. கொடுத்தாச்சு. அப்பா, அப்பா, ஆதித்யா அப்பா. என்ன சொல்ற? அப்பா, சார். ஆதித்யா அப்பா. நீங்க தான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க. இவ்வளோ பேர் இருந்து என்னடா பண்ணீங்க? சார், மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஃபோனில் இருக்கு. வால்டர் சார். நீ கிளம்பு. தேங்க்யூ சார். ஐயா, ரிஸ்க் எடுத்தா தான் உங்க பேரனை காப்பாற்ற முடியும். 40 வருஷ அரசியல் வாழ்க்கையை விட என் பேரன் தான் எனக்கு பெரிய சொத்து. விடியறதுக்குள்ள அவன் எனக்கு வேணும். நம்ம கிட்ட இருந்து வாங்கின பேரனை வால்டர் மினிஸ்டர் கிட்ட ஒப்படைக்கலையாண்ணே? அப்படியா? வேற ஏதோ பிளான் பண்றான். சரி, ஓகே. அண்ணா, நம்மள்ட்ட இருந்து கூட்டிட்டு போன மினிஸ்டர் பேரனை வால்டர் இன்னும் ஒப்படைக்கல. ஹலோ. யோ வால்ட்ரு, முடிய போகிற விஷயத்துக்கு நீ ஏன் உள்ள வர? முடிகிற விஷயமா? உன் நெத்தியில் என் கண்ணை வைக்கும்போது சாவை தாண்டி ஒரு பயம் தெரியும் பாரு. அதை பார்க்க தாண்ட காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த குழந்தை திரும்ப நீ கொடுக்குற வரைக்கும் மினிஸ்டர் பேரனை கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். அவனுக்கு அவன் பேரன் உசுறு முக்கியம்னா எனக்கு அந்த குழந்தை உசுறு முக்கியம். எப்படியும் பேரனுக்காக அவனை தேடி வந்து போட்டுருவான். அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். ஆடி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல, இனிமே ஆட்டத்தை பாரு. வால்டர் நம்ம ரூட் எடுத்துட்டான், தேடி வரட்டும். சார், நீங்கள் கொடுத்த நம்பரோட ஜிபிஎஸ் லொகேஷன் உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சார். சிம் லொகேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார்.
சார் ஹலோ. குடோனை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன் சார். ஆனால் ஆள் எஸ்கேப் போயிட்டான் சார். ஓகே. என்னாச்சியா? ரீச் பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. ஹலோ, உனக்கு என்னதான்டா வேணும்? உன் பேரன் என்கிட்ட இருக்கும்போதே உன் அரசியல் புத்தியை காட்டுற பாத்தியா? ஏய், என் பேரனை ஒன்றும் பண்ணிடாதடா. தேவைக்காக கெஞ்சற வழி இருக்கு பாத்தியா? அதுதான்டா எனக்கு வேணும். இத பார், நீ மட்டும் தனியா வர. உன் வண்டியை தவிர இன்னொரு வண்டி மட்டும் கிளம்பிச்சு உன் பேரன் சாவ யாராலையும் தடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நம்புறேன். என்னாச்சுப்பா? ஐயா, அப்பா யாரும் வர வேணாம், நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு என் பேரன் கைக்கு கிடைச்சதும் உன்னோட சாவு பேப்பர்ல கொடூரமா இருக்குண்டா. சுகாதாரத்துறை அமைச்சர் ஈஸ்வர் மூர்த்தி இன்று அதிகாலை ஹாலி லைஃப் மருத்துவமனையில் திடீர் உடல்நலக்குறைவால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். இதன் காரணமாக கும்பகோணம் நகரம் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. வால்டர், எஸ் சார். டோட்டல் ஹாஸ்பிட்டலும் போலீஸ் கண்ட்ரோல் அனுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே சார். பாரு, இந்தியாவோட நம்பர் 1 சேனல் ரிப்போர்ட்டர் வராரு பாரு. என்னடா இவ்வளவு பேர் மைக்கில் லைன் வந்திருக்காங்க. நம்மளுக்கு நியூஸ் கிடைச்ச மாதிரி தான் இருந்தாலும் மோதி பாப்பா. ஒருவரின் புரட்சியே எங்க நம்ம கவச குண்டலா எல்லாம் மயக்க போங்க. ஒரு நிமிஷம் மூச்சு அங்க பாரு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாம இருக்கு. மைக் செக் பண்ணிக்கோ. ஹலோ ஹலோ. சுமார் 40 வருஷமாக அரசியல் சிம்மாசனத்தில் இருந்த நமது அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் இதுதான்.
சாக்கா இருக்கா? அதே சாக்கு தான் எனக்கும். இதுல இருக்க உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்த உங்கள் உண்மை வெளிச்சம் டிவியில இருந்து சந்தோஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலதிகாரி எஸ்பி வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்போம். சார் 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 மினிஸ்டர் திடீர்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சார் ஆச்சு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம் தான். சார் சார் இல்ல சார், கீழே யாரோ தள்ளி விட்டதா வதந்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அத பத்தி சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, சின்ன மயக்கம் தான். ஓகே, ப்ளீஸ் மூவ், டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். மூவ். ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாம போயிட்டு இருக்காங்க. கேக்குற பாரு கேள்வி, வீட்ல மயக்கமா காட்ல மயக்கமா? நான் கேக்குற பாரு. எப்படி போகுது பாருங்க. சார் திஸ் வே ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம் சார். வால்டர் சார். சார் நீங்க போங்க சார், நான் பாத்துறேன். யோ என்னையா? சார் நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் சார். நம்புங்க சார். பார்த்தாலே தெரியுது. நீங்களாவது ஒத்துக்கிட்டீங்களே, தேங்க்யூ சார். இந்த நியூஸை பாருங்க. கும்பகோணம் மணிதா ஜுவல்லரியில் நடைபெற்ற நகை திருட்டில் முக்கிய பிரகாஷ் நேற்று நீதிமன்றத்தில் மேலும் பல இடங்களில் கொள்ளையடித்தது அம்பலமானது. ஏன் அதே கோட்டை போட்டு சுத்தி? அது எங்க சேனலோட நிலைமை அப்படி. எல்லா சேனலையும் போட்டு பிரேக் ஆன நியூஸை தான் சார் நாங்க பிரேக்கிங் நியூஸாவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே சார் உங்க மூலியமா எனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க சேனலோட டிஆர்பி எங்கேயோ போயிரும் சார். யோ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சார் போயா சார் 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 நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கலாது. சரி, அப்புறம் மீட் பண்றவங்களா? அமைச்சர் இருக்கும் ஹோலி லைஃப் மருத்துவமனைக்கு கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கும்பகோணம் நகரத்தில் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஈஸ்வரமூர்த்தி நலம் பெற வேண்டும். மருத்துவமனை வளாகத்திலேயே அனைத்து மக்களும் பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். போலீஸ் சார் சார் ஐயாக்கு என்னதான் ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்க சார். மனுஷன் சரியில்லை. உங்க ஐயாவுக்கு ரத்தம் கொடுக்கணுமா? சார் ரத்தம் வேணும் கம்மியாக தான் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் பாவம் சார், அவனுக்கு ஒன்று தெரியாது சார், விட்டுருங்க சார். அப்போ நீ வரையா? சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் 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 தற்போது கிடைத்த தகவலின்படி ஹோலி லைஃப் மருத்துவமனை சீஃப் டாக்டரை சந்தித்த பின்னர் எஸ்பி அல்போன்ஸ் ராஜ் கூறியதாவது: மினிஸ்டரோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட்னு கிட்ட பேசினேன். பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. Don't spread the rumors, please. மேடம், என்ன நடக்குன்னு உண்மை புரிய மாட்டேங்குது. யாரை கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு தோணுது. எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க மேடம். ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ட்ரீட்மெண்ட். என்ன நடக்குதுங்க? இன்னும் ஏன் எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கீங்க? சார் நீங்கள் போங்க சார். இருங்க மேடம் இருங்க, வெங்கட் சார் வந்துட்டு இருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு அவர் வரதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? சொல்றேன் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னையா சொல்ற நீ? பொறுமையா இருமா. என்ன நடக்குது? கொஞ்சம் பொறுமையா ரத்தம் ரத்தம் நான் விடுங்க இல்லையா? அதிலே ரத்தத்தில் ரத்தங்கள் ஐயா நான் உத்தரவு கொடுப்பேன். வர எடுத்துக்க. தற்போது எஸ்பி ஐயாவின் நிலையை பற்றி வா வா சார். மேடம் மேடம் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார் அந்த கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வருஷத்துக்கு ஒரு முறை நடைபயணம் போறவங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கட்சி வேலை எல்லாத்தையும் என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க. பிரஸ்ஸுக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஆமாம் ஆமாம். வணக்கம் சார். சார் ஐயா உங்க மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஐயாவுக்கு என்னாச்சு? சார் ஐயாவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பிளட்டு கிடையாது. பாம்பே பாம்பே பேசிக்கிட்டு இருக்கோம்ல போ. பாம்பே பிளட் குரூப்னு ஒரு குரூப் சார். கோடியில் ஒருத்தருக்கு தான் இது இருக்குமா. பாம்பே கீம்பன்றான் என்னவா இருக்கும்? மருத்துவர்கள் அளித்த தீவிர சிகிச்சையால் ஐயாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அவசர பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போன அம்மா விட்டு. ஐயோ டேய் டேய் எங்கடா கூட்டி போறீங்க? டேய் உர்றா உர்றா டேய் 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 எங்கடா கூட்டி போறீங்க? ஹாஸ்பிடலுக்கு. என்ன பிரதர் ஓட்டுங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு பிரதர், மெதுவா ஓட்டுங்க, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆகும். உன்னை போடாமைங்கிறது போக மாட்டேன்டா. குழந்தைங்களை காப்பாற்றின என்னையே கொல்லுவேன்னு சொன்னா 2 குழந்தைய கொண்டு அந்த மினிஸ்டரை என்ன பண்ண போற? என்ன உளர்ற? அவன் ஒன்றும் ஈகோல மினிஸ்டர் ஆகலை, அவன் ஹெல்த் மினிஸ்டர் ஆன காரணமே தான் உசுரை காப்பாற்றிக்கிட்டான். நீ இது பெரிய யோகி நாட்டு பேசுற. நீயும் ஒரு குழந்தையை கொண்டவன் தானே. இந்த போலீஸ் மீடியா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பல பேரோட வாழ்க்கை தலைகீழ திருப்பி போட்டிருக்கு. அது என்ன, அதில் என்ன உண்மை இருக்குன்னு பார்க்க யாருக்கும் நேரமும் கிடையாது, அவசியமும் இல்லை. என் நண்பனை கொன்ன அன்னைக்கே அந்த மினிஸ்டரை கொல்லணும்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சைன் வாங்கிடுங்க. டாக்டர், என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் யாமினி. அன்னைக்கு தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. அந்த பையன் செத்து போனது நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டால கிடையாது. நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் அந்த மருந்தை மாத்தினால தான் அந்த பையன் செத்து போயிருக்கான். தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. அவன் என் நண்பன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்ன பிரதர், ரொம்ப குழப்பமா இருக்கா? அன்னைக்கு தான் அந்த மினிஸ்டரை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சுது. அவனோட பிளட் குரூப் ஒரு ரேர் பிளட் குரூப், அதுக்கு பேர் பாம்பே பிளட் குரூப்னு பேர். அவனுக்கு அந்த பிளட் தேவைப்படும் போது அந்த பிளட் குரூப்பில் பிறந்த குழந்தைங்க கிட்ட இருந்தால் எடுக்க முடியும். அதுக்காக அவன் தூக்கு நினச்ச குழந்தைங்களை நான் தூக்கிட்டேன். போலீஸ்கார மாதிரி யோசிக்கிறத விட்டு மிலிட்டரிக்கார மாதிரி யோசிங்க, மொத்தமாக தூக்கணும். என்ன போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பச்சை குழந்தை கொண்டு அரக்கன் தரண்டா. நீ அரக்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதபடி நிக்க வச்சிருக்கேன் பாத்தியா? அதான்டா பதவியோட பவரு. உன் சாவு ஒரே புல்லட்டோட முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான்டா இங்க நிக்கிறேன். நான் நினைச்சேன்னா இங்கேயே இப்பவே உன்னை தூக்க முடியும். போலீஸுக்காரனா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? மாப்பிள்ள, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. பேரன் சேஃபான உடனே அந்த ஏஎஸ்பியை போட்டுருங்க. வால்டர், நீ என்ன முடிவு பண்ணியிருக்கியோ அது செய். என்கொயரி கமிஷனை நான் பார்த்துக்கிறேன். காக்கி சட்ட பவரை நீ காமிச்சிட்ட, கரவேட்டி பவரை நீ இன்னும் பார்த்ததில்லல்ல? ஏய், முதல்ல டிவியை பாரு. தடை செய்யப்பட்ட மருந்துகளை இங்கு விற்பனை செய்வதாக கோப்லா பார்மாகியூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஷாம் அனந்தராமன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவரது மருமகன் வெங்கட்டிற்கும் உரிமம் வழங்கியதில் முக்கிய பங்கு இருப்பதால் போலீசாரால் வெங்கட் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி தற்பொழுது. அவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எதிர்காலத்தை தொலைச்சிட்டு எவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறாங்க. அவனுங்க மெடிக்கல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவானுங்க. அதனால அவங்க கட்சிக்கு, அவங்க ஆட்சிக்கு, அவங்களுக்கு, அவங்க தலைமுறைக்கு என்ன லாபம் மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால எதிர்காலத்தில் ஏற்படுற பிரச்சனையை பற்றி நம்ம யாரும் யோசிச்சதும் கிடையாது. ஏன்
கேள்வி கூட கேட்டது கிடையாது. உங்களுக்கு நடந்ததால ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் தப்புன்னு சொல்றீங்களா? எதை வச்சு சிஸ்டத்தில் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நம்ம ஊரில் ஒரு மாத்திரையை கொண்டு வரணும்னா ஒரு வேர்ல்டு டூரும் 40% கமிஷன் கொடுத்தா போதும். அதுக்கு மேலே யோசிச்சிங்கன்னா நீங்கள் தலைவராக நினைக்கிற ஒரு செலிபிரிட்டியை வச்சு விளம்பரம் பண்ணி கடற்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. போன தலைமுறை வரைக்கும் சுகர்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு 2 மாத்திரை வாங்கணும்னா அதில் ஒரு மாத்திரை கண்டிப்பாக சுகர் மாத்திரையாக இருக்கும். இவ்வளவு ஏங்க, கரோனான்னு ஒரு வைரஸ் பக்கத்து கண்ட்ரியை அழிச்சிட்டு இருக்கு. மருந்தை கண்டுபிடிச்சு தாங்க நோயை பரப்புறானு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்டோட அவேர்னஸ் விளம்பரத்தில் எது வந்துச்சு தெரியும் சார். நாம் இருவர் நமக்கு ஒருவர், அந்த விளம்பரம் தானே சார்? அது மட்டும் இல்லை, யூஸ் காண்டம்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு குழந்தை இல்லையா, எங்க கிட்ட வாங்க, நிரந்தர தீர்வு நாங்கள் தான் சொல்லி தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் ஒரு ஆணு பொண்ணு ஒன்று சேர்ந்தாலே குழந்தை பிறந்தோன்னு பயந்தாங்க. ஆனால் இப்போ தான் மனைவி கிட்ட தாம்பத்தியம் வச்சுக்கவே ஒவ்வொரு ஆம்பளையும் பயப்படுறான். ஏன்னா தான் ஆம்பளை இல்லைங்கிற பயம் நிறையா பேருக்கு இருக்கு. அந்த பயம்தான் அவங்களுக்கு லாபம். இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்களே யோசிங்க சார். இதுக்கே எப்படின்னா வேற சேனல் பாரு. ஐயாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு. ஐயாவோட பிளட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரால் எழுந்து நடமாட முடியல. வெளிநாட்டு டாக்டர் டெஸ்ட் பண்ணி ஐயாவுக்கு பாலிசைத்தோமியான்னு ஒரு வியாதி இருக்கு. அது சரி பண்ண குழந்தைங்க ரத்தத்தில் இருக்கிற எரித்ரோபயோட்டிக் செல் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகத்தான் பாம்பே பிளட் உள்ள குழந்தைகளை தூக்கணும். அவர் உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் ஐயா மெடிக்கல் ஹெல்த் மினிஸ்டராகவே ஆனார். ஏற்கனவே இறந்து போன அந்த 2 குழந்தைங்களோட பிளட்டில் தான் ஐயா இவ்வளவு நாளாக நடமாடிக்கிட்டு இருந்தார். இப்போ கூட பாம்பே பிளட் வந்தாதான் ஐயாவால் திரும்ப எழுந்து நடமாடவே முடியும். உண்டோட மாட்டீங்களா? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியை பற்றிய வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்ததால் மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதனால் இங்கு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. பச்சை குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. பச்சிளம் குழந்தைகளை கடத்தி கொலை செய்தது மற்றும் முறைகேடாக உரிமம் அளித்த விவகாரத்தில் ஈஸ்வரமூர்த்தியின் மந்திரி பதவி பறிக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டார். நீ என்னை அரெஸ்ட் பண்ணாலும் கட்சியே என்னை கைவிட்டாலும் எனக்கு என்னோட மக்கள் இருக்காங்கடா. திரும்ப ஜெயிச்சு வந்து நிப்பண்டா. சாமியா நினைச்சு மாடா, ஆனா எங்களுக்கு யமனா இருந்திருக்காடா. நீ வெளிய வர யாரு காமிக்கிறான்? ஊரே விடுறடா. போடியா, கல்ல கீழ போடியா. ஓயா சார், விடுங்க சார். மினிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி சேஃபா கூட்டிட்டு வாங்க. என்ன சார் ஆச்சு? இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இவங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்கவே கூடாது. என் சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு என் ஜாதகமே சொல்லுதுரா. உன் ஜாதகத்தை எவனோ தப்பா எழுதிட்டான். அதை நான் திருத்தி எழுதியிருக்கேன். பாம்பே பிளட் இருக்கிறவங்களுக்கு வேற எந்த டைப் பிளட் கொடுத்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்.
எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. நீங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வேறு வேறு டீம் போட்டாச்சு சார். ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஸ்குவாடு கரெக்டாக போட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம். போலீஸ்காரன் புத்தியை காமிச்சிட்டல. 40 வருஷமா எங்கள் அப்பா சம்பாரிச்ச பேரை ஒரே நாளில் உன்னால் காலி பண்ண முடியும்னா அதே ஒரே நாளில் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்தில் வச்சு இழந்த பேரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும். அரசியல்வாதிகளுக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களோட சதின்ட்டு போயிட்டே இருக்கும். ஜனங்க இதையும் சீக்கிரம் மறந்துடும். ஐயாவோட பாடியை காணாமா? மேடம், போலீஸ்காரனுக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் காணா போன உங்க அப்பாவோட பாடியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் மேடம். எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது. உனக்கு இருந்தா நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு உங்க அப்பனோட இறுதி சடங்கு நடக்கிற டைம் காலையில் 6:05. மக்கள் வாக்கே மகேசன் வாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் ஆண்டவன் தானே. அந்த ஆண்டவனோட ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுற அரக்கன் யாராக இருந்தாலும் அடையாளம் இல்லாத குப்பையாக மக்கி போகணும். இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் செய்கிறவங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் இங்கே வாழ்ந்ததுக்குமான எந்த சுவடும் இருக்கக்கூடாது. நினைவிடம் வச்சு கும்பிடுறது, பிறப்பு இறப்புனா பேனர் வச்சு கொண்டாடுறதுன்னு எதுவுமே நடக்கக்கூடாது. சட்டம் சமாதி ஆகாமல் இருக்க இந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக நான் நினைக்கிறது தாங்க இந்த ஜல சமாதி.